இங்கே வந்து கும்பம் கும்பம் எங்கே இருக்கும்? நம்ம என்னன்னா முதல்ல போனோடனே நம்ம எதை பார்ப்போம்னா கோயில் கலசத்தை தான் பார்ப்போம். கலசம் மாதிரி தான் கும்பத்தில் இருக்கவங்க. கரெக்டான லைஃப் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கஷ்டம். ஸோ இவங்களுடைய கால்குலேட்டிவ் சில நேரங்கள் எங்கே தப்பாயிடும்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஜஸ்ட் ரொம்ப தப்பாயிடும். நீ இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னால் பிடிக்காது. எக்ஸ்ட்ரீமான ஒரு லவபிள் லைஃப்பில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போயிட்டு தன் லைஃபே எனக்கு வேணான்ற அளவுக்கு உதறவங்களும் இவங்க தான். கும்பராசிக்கார பெண்களுடைய குணங்கள் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் என்ன மாதிரி இருக்கும்? பொதுவாக வந்து கும்பராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனின் 11ஆம் இடம் சொல்லக்கூடியது கும்பராசி. கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே வந்து சனி தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. ஸோ சூரியனுடைய சிறப்பு பார்வைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்துட்டு அப்பா தான் முதல் எதிரி அப்படின்னு வாங்கல. எதிரியாக இருக்கிறவங்களும் இவங்க தான். எங்கள் அப்பா தான் மிகப்பெரிய ரோல் மாடல். ஸோ அவரால் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்க தான். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதில் பிறக்கிற பெண் பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கும்பம் எங்கே இருக்கும்? கோயில் கலசம் எல்லாத்துக்கும் உயர்வாக. நம்ம என்னன்னா முதல்ல போனோடனே நம்ம எதை பார்ப்போம்னா கோயில் கலசத்தை தான் பார்ப்போம். மேலே பார்த்துட்டு தான் உள்ள இருக்கக்கூடிய கருவாமையே பார்ப்போம். கிட்டத்தட்ட அப்போ அந்த கலசம் மாதிரி தான் கும்பத்தில் இருக்கவங்க. ஸோ அவங்கள எந்த அளவுக்கு அப்போ நம்ம உயர்வில் வச்சிருக்கணும் நிச்சயமா. ஸோ அந்த அளவுக்கு உயர்வாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரகசியமான, அதாவது இவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. எதை பண்ணினாலும் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய, அதாவது உயரமான இடம்ன்றப்போ அது அவங்க எல்லாத்துலேயும் உயர்மான நிலையில் இருப்பாங்க. தன்னோட கெரியராக இருக்கட்டும், தனக்கான வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், தனக்கான அங்கீகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உயர்வு அப்படிங்கிறத படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பிறப்பே அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட இவங்களுடைய ஜென்மாந்திர தொடர்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். தன்னுடைய மூதாதையர்கள் அதனுடைய விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்றது மாதிரி கனெக்டிவிட்டியில் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய நிலைகளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து மீனம் வீடு தான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ மீனம் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து குருவோட வீடு, சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, புதன் நீச்சமாகக்கூடிய வீடு. கரெக்டான லைஃப் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கஷ்டம். நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி லைஃப் வந்து பிரச்சனையாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது 2ஆம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் அடையுது. ஸோ 2 திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் லாக்காரவங்க யார் அப்படின்னா இவங்க தான். கும்பம் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு. ஸோ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, கரெக்டான ஆள். இது இல்லாட்டி தான் அவங்க லாக் ஆகிறது. மற்றபடி எதுவுமே கிடையாது. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் கூட சரி தலைமைத்துவமாக இருப்பாங்க. அதிபுத்திசாலி. இவங்களோட 5ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா மிதுன வீடு. அதிபுத்திசாலி. இவங்ககிட்ட கால்குலேட்டிவ் போட்ட, அதாவது இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு போகணுன்னா அத்தனை மணிக்கு போவாங்க. பிளான் தப்பவே தப்பாது. அவ்வளோ அழகாக நாலேஜ் பொறி வச்சா பொறி தப்பாதுன்ற மாதிரி. உண்மையிலேப்பா அது வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னா கும்ப பெண்களுக்கு இருக்கும். இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க தான் இவங்களோட லைஃப்னு வரும்போது அந்த அன்பு கண்ணை கட்டிடுச்சுன்னுவாங்க இல்லையா? ஆமாம், ஸோ காதல் கண்ணு மறைச்சிருச்சு அப்படிதான். ஆமாம், அந்த காதலில் போய் சிக்கி நிறைய வந்து ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையவே எழுதுறேன். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து புதன் நீச்சம். ஸோ நம்பக்கூடிய ஆள் வந்து மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணிடா, இவன் இதை தான் யோசிப்பான், இவன் இந்த தப்பு பண்ணுறான், இவன் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு நீ இவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுத்த, பட் உன் வாழ்க்கையை நீ எப்படிமா அதை விட்டு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இவங்களுடைய கால்குலேட்டிவ் சில நேரங்கள் எங்கே தப்பாயிடும்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஜஸ்ட் ரொம்ப தப்பாயிடும். அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். பட் நல்ல கெரியர் இருக்கும். அதாவது நிறைய பேர் பேங்கிங் செக்டர், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் செக்டர், அதே மாதிரி இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம்ன்றப்போ நிறைய விஷயங்களை தேடி அதாவது பழைய முறைகளாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருக்கிறது, அதே மாதிரி ஓரியன்டாக நம்ம மெடிக்கல் ஓரியன்டில் ரிசர்ச்சில் இருக்கிறது, இந்த ரிசர்ச் ரிலேட்டடில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக அசப்போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுடைய இதில். கும்பராசிக்கார பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம்? அவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்றப்போ எந்த மாதிரியான இடங்களுக்குலாம் கூட்டு போனால் அவங்களை சாந்தப்படுத்தலாம்? பொதுவாக வந்து கும்பராசி பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுக்கு அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதில் அது நிறைய புக் பிரியர்களாக இருப்பாங்கல்ல, எப்பவுமே வந்து சுதந்திரத்தை விரும்புகிறவங்களா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீ இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னால் பிடிக்காது. ஆர்டரே போடக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க ஆர்டர் தான் இப்போ பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நான் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது உனக்கு தேவையா தேவையில்லையா, ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் யார் கேட்பாங்க அப்படின்னா கும்ப பெண்கள் கேட்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து யாரும் இவங்களை கேள்வி கேட்க பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரீடமை விரும்புகிறவங்க.
நான் வந்து எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிபெண்டன்ட் கேர்ள். எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாங்க, நான் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த விட்டுருன்னு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நிறைய வந்துட்டு இவங்களுக்கான ஒரு தனித்துவத்தை தேடிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுப்பா, ஓகே இதில் என்ன இருக்கும் ஏது இருக்கும், அந்த ரிசர்ச்னு இருக்குல்ல, தேடல். தேடல் தேடல் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு லவ் லைஃப்பில் போயிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து லவ் லைஃப்பில் ஒவ்வொரு தேடலில் போயிட்டு எனக்கான பர்சன்ஸு எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு போவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா லவ் லைஃப்லாம் தாண்டிட்டு எனக்கு ஸ்பிரிச்சுவல் இருக்கும், நிறைய ஸ்பிரிச்சுவல்குள்ளே போய் கனெக்ட் ஆகிறதும் அவங்க தான். எக்ஸ்ட்ரீமான ஒரு லவபிள் லைஃப்பில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களும் அவங்க தான். எக்ஸ்ட்ரீமான ஸ்பிரிச்சுவல்குள்ளே போயிட்டு தன் லைஃபே எனக்கு வேணான்ற அளவுக்கு உதறவங்களும் அவங்க தான். 2 எக்ஸ்ட்ரீமுமே இவங்ககிட்ட பார்க்க முடியும். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, சரி நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு இப்படியெல்லாம் கனவு கண்டேன், இப்படி ஆக்கிட்டீங்க, இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு. அதாவது மாடர்னாகவும் இருப்பாங்க, ஹோம்லிக்கு ஹோம்லியாகவும் இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு நிலை கொடுத்தா இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கிக்கோ, ஹெட்ஃபோனு, ப்ளே பண்ணுற மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று வந்துட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவுகள். அதாவது காஸ்ட்லி கிஃப்ட்டு. நம்ம கார்த்தி சார் போயிட்ட ஒரு படத்தில் எது காஸ்ட்லியாக இருக்கோ அந்த ஷர்ட் தான் எடுப்பார் பார்த்தீங்களா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்ட்லி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆக்சுவலாக இவங்க கணக்கு போடுறவங்க இவங்களுக்கு காஸ்ட்லியாக கொடுத்து அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா பெர்ஃப்யூம்ஸு இதெல்லாம் ரொம்ப அவங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வாங்கி கொடுத்தது சரி. ஃபஸ்ட்டு என்னென்னா சுயமரியாதை, கௌரவம் நீ கொடுப்பா, அதை போதும். அதுக்கப்புறம் நீ எனக்கு எதை கொடுத்தாலும் சரி, நீ முன்ன மாதிரி என் பிள்ளையை வளர்க்க முடியாது, நீ தான் எல்லாமே என் லைஃப்பில், நீ இல்லைன்னா என் லைஃபே கிடையாதுப்பான்ற அளவுக்கு சரௌண்டர் ஆக சொல்லுவாங்க. அவ்வளோதான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சூப்பர் மேம்.